நான் ரிஷிவந்தியா, ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். அட்சய லக்கண பத்ததி ஜோதிட முறையை உருவாக்கிய ஆசான் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு ஆத்மார்த்தமான நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது, ஏஎல்பி லக்கணம் மேஷமாக போகும்போது ஜாதகர் சந்திக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். ஏஎல்பி லக்னம் மேஷமாக பயணிக்கக்கூடிய 10 வருட காலத்தில் 1ஆம் பாவகத்திற்கும் 8ஆம் பாவகத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுபவர் செவ்வாய் பகவானாக வருகிறார். 1ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஜாதகர் பெறக்கூடிய புகழ், செல்வாக்கு இதை குறிக்கும். 8ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஜாதகருக்கு வரக்கூடிய தீராத நோய், தீராத கடன், விபத்து, அறுவை சிகிச்சை, அவமானம், வம்பு, வழக்கு இதையெல்லாம் குறிக்கிறது 8ஆம் பாவகம். 1ஆம் பாவக அதிபதியே 8ஆம் பாவக அதிபதியா செவ்வாய் பகவான் வரதுனால ஜாதகரே அவருக்கு வரக்கூடிய தீராத நோய், தீராத கடன், தீராத வம்பு, வழக்கு, விபத்து இதுக்கெல்லாம் காரணமாகிறார். அப்ப ஜாதகர் இந்த காலத்துல மிக மிக கவனமா இருக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சரியான முறையில பயணிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு அட்சய லக்கணம் மேஷம் அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகத்தையும் பிரம்மாண்டத்தையும் கொடுக்கும். அடுத்ததாக 2ஆம் பாவகத்திற்கும் 7ஆம் பாவகத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுபவர் சுக்கிர பகவான். 2ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஜாதகருடைய வாக்கு, வருமானம், தனம், குடும்பம், கண்கள் இதையெல்லாம் குறிக்கிறது 2ஆம் பாவகம். 7ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஜாதகருடைய கலத்தரம், நண்பர்கள், 2வது குழந்தை இதையெல்லாம் குறிக்கிறது 7ஆம் பாவகம். 2ஆம் பாவக அதிபதியா சுக்கிரன் வரதுனால ஜாதகருடைய பேச்சு இனிமையானதா இருக்கும். பெரும்பாலான நேரங்கள்ல அவங்க இனிமையா பேசினாலும் சில நேரங்கள்ல எதையாவது யோசிக்காம பேசுறதுனால பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. நண்பர்கள் கலத்திரம் மூலமா இவர்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுல சில பிரச்சனைகளும் இருக்குது. திருமண வயதுல ஒருவருக்கு மேஷ லக்கணம் அட்சய லக்கணமா போகும்போது அவர்களுக்கு வரக்கூடிய வரன் எப்படி இருப்பாங்க அப்படின்னா இளமையான தோற்றம் அளிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்ப அவர் மேஷ லக்கணம் அட்சய லக்கணமா போகும்போது அவங்களுடைய படிப்பு டிப்ளமோவோ அல்லது பட்ட படிப்புக்கு நிகரான கல்விகளா இருக்கும்போது அது தடைபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுவே பிரச்சனைக்குரிய படிப்புகளான மருத்துவத்துறையோ அல்லது வக்கீல் படிப்பு படிக்கும்போது அதற்கு விதிவிலக்கு உண்டு. அடுத்ததாக 3ஆம் பாவகத்திற்கும் 6ஆம் பாவகத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுபவர் புதன் பகவான். 3ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஜாதகருடைய முயற்சி, தைரியம், வீரியம், கழுத்து, இளைய சகோதரம் இதையெல்லாம் குறிக்கிறது 3ஆம் பாவகம். 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது ருணரோக சத்ரு உபாதைகளை தரக்கூடியவர். இங்க புதன் பகவான் 6ஆம் வீட்டோட ஆதிபத்திய செயல்களை செய்யறதுனால புதன் பகவான் பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறாரு. புதன் பகவான் எங்க இருக்காரோ அது சார்ந்த பிரச்சனைகளை கொடுப்பார். புதன் பகவான் அப்படின்னா டாக்குமெண்ட் இதற்கு காரணமானவர்னு சொல்லலாம். அப்ப மேஷ லக்கணம் அட்சய லக்கணமா போகும்போது பத்திரப்பதிவுகள், டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. சகோதரருக்குள்ள ஒற்றுமை குறையக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. புதன் பகவான் நரம்புக்கு காரணமாகிறார். அதனால அட்சய லக்கணம் மேஷமா பயணிக்கும் போது நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது. கல்விக்கு அதிபதி புதன். மேஷ லக்கணம் அட்சய லக்கணமா போகும்போது புதன் 6ஆம் வீட்டோட ஆதிபத்தியம் வாங்கியிருக்கிறதுனால கல்வியில தடை, தாமதம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக 4ஆம் பாவகத்தின் ஆதிபத்திய செயல்களை செய்பவர் சந்திர பகவான். 4ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஜாதகருடைய தாயின் நிலை, ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய வீடு, வாகனம், சொத்து, சுகம். ஜாதகர் ஆணா இருந்தா அவரோட மனைவியோட உத்தியோக நிலை, வேலை இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஜாதகர் பெண்ணா இருந்தா அவருடைய கணவருடைய உத்தியோக நிலை, வேலை இதை பத்தி தெரிஞ்சுக்கிறது இந்த 4ஆம் பாவகத்தின் மூலியமா. மூத்த சகோதரருக்கு ஏற்படக்கூடிய கடன், நோய், வம்பு, வழக்கு இதையெல்லாம் இந்த 4ஆம் பாவகத்தின் மூலியமா சந்திரன் எங்க இருக்காரோ அதை வச்சு நம்ம பலன் எடுக்க முடியும். இந்த மேஷ லக்கணம் அட்சய லக்கணமா போகும்போது தாயோட மனநிலை எப்படி இருக்குன்னா சஞ்சலம் மிக்கதா இருக்கும். முடிவு எடுப்பதுல அவங்களுக்கு சிரமம் இருக்கும். அடுத்ததாக 5ஆம் பாவகத்தின் ஆதிபத்திய செயல்களை செய்பவர் சூரிய பகவான். 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஜாதகருடைய பூர்வ புண்ணியம்,
பாரம்பரியத்தின் நிலை, தாய்மாமன் உறவு நிலை, குழந்தைகளுடைய நிலை, பங்கு வர்த்தகம் அதாவது ஷேர் மார்க்கெட், ஜாதகருடைய காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதையெல்லாம் சொல்றது 5ஆம் பாவகம். டே ட்ரேடிங் அவங்களுக்கு எதிர்பார்த்த பலனை கொடுக்காது. அடுத்ததாக 9ஆம் பாவகத்திற்கும் 12ஆம் பாவகத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுபவர் குரு பகவான். 9ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஜாதகருடைய தந்தையின் நிலை, தந்தையால் ஏற்படும் பாக்கியம், விரயங்கள், இஷ்ட தெய்வ அனுகூலம், தர்ம சிந்தனைகள், இதையெல்லாம் சொல்றது 9ஆம் பாவகம். 12ஆம் பாவகம் அப்படிங்கிறது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், அலைச்சல், தூக்கமின்மை, விரயங்கள், இதையெல்லாம் சொல்றது 12ஆம் பாவகம். 9ஆம் பாவக அதிபதியான குரு பகவானே 12ஆம் பாவகத்திற்கும் அதிபதியா வர்றதுனால ஜாதகருக்கும் தந்தைக்கும் இருவேறு கருத்துக்கள் அப்படிங்கிறது இருக்கும். அடுத்ததாக 10ஆம் பாவகத்திற்கும் 11ஆம் பாவகத்திற்கும் ஆதிபத்தியம் பெறுபவர் சனி பகவான். 10ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஜாதகருடைய தொழில், கர்ம வாய்ப்புகள், ஜீவனம், தொழில் தன்மை, ஜாதகருக்கு எதன் மூலமா அதீத சுமை ஏற்படும், இதையெல்லாம் சொல்றது 10ஆம் பாவகம். 11ஆம் பாவகம் அப்படிங்கிறது மூத்த சகோதரத்துடைய நிலை, அம்மாவுக்கு ஏற்படக்கூடிய தீராத பிரச்சனைகள், லாபம், மன மகிழ்ச்சி, இதையெல்லாம் சொல்றது 11ஆம் பாவகம். ஏஎல்பி லக்கணம் மேஷமாக பயணிக்கும் போது 10ஆம் பாவக அதிபதி சனி பகவானா வருவாரு. ஜாதகர் அப்படின்னு சொல்ற லக்னாதிபதி செவ்வாய் பகவான். தொழில ஜாதகர் வேகமா பயணிக்கணும்னு நினைப்பாரு. ஆனா 10ஆம் பாவக அதிபதியாக சனி பகவான் வரதுனால தொழில்ல அவர் எதிர்பார்த்த வேகம் அப்படிங்கிறது அங்க இருக்காது. அட்சய லக்கணம் மேஷமாக பயணிக்கும் போது 12 பாவகங்களின் தன்மைகளை பார்த்திருக்கோம். எந்தெந்த இடங்கள்ல ஜாதகர் கவனமா பயணிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சு நடந்துக்கிட்டா இந்த அட்சய லக்கணம் மேஷம் அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமான யோகத்தை கொடுக்கும். உங்களுடைய ஏஎல்பி லக்கணம் என்னன்னு தெரியலனா ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஏஎல்பி லக்கணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில நல்லதொரு மாற்றத்தை உணர நீங்களும் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி படிக்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை பொதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.